உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவை அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மூன்றாவது இயேசு பிறந்ததை தியானித்து எளிமை விரும்பி ஏற்றவாலும் வரம் கேட்போமாக. நிலையில் இருக்கிற எங்கள் தந்தை, எமது பெயர் தூயதென போற்ற பெறுக, எமது ஆட்சி வருக, உமது திருவிழம் இந்நிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய எதிர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய எதிர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய எதிர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய எதிர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய எதிர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய எதிர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய எதிர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய எதிர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய எதிர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவிக்கு மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் நரக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவை அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். நான்காவது இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததை தியானித்து இறைவனின் திருவுலத்துக்கு பணிந்து நடக்க வரம் கேட்டு ஜெபிப்போமாக. உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய எதிர்வயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய எதிர்வயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் பாதுகாவலருடைய திருவிழாவை கொண்டாடும் பொருட்டு நாம் இன்று துவக்க விழாவை முன்னிட்டு இந்த கொடியை ஏற்றவிருக்கின்றோம். இந்த நவநாட்கள் ஏதோ வெற்று கொண்டாட்டம் அல்ல, நிறைவான இறையாசிரை நம்மீது பொழியக்கூடிய ஒரு விழா. எனவே இந்த நாட்களிலே புனித சூசேப்பரின் வேண்டுதலால் நாம் அனைவரும் இறை அருளால் நிரப்பப்படுகின்றோம். இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் ஆர்வத்தோடும் பக்தியோடும் பற்றுதலோடும் முழு ஈடுபாட்டுடனும் நீங்கள் பங்கேற்கும் பொழுது உங்களுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு, உங்கள் ஊருக்கு நீங்கள் ஆசீரை தேடி தருகின்றீர்கள். ஆசீர் உங்களை தேடி வருகின்றது. ஆசீர் உங்களை தேடி உங்களை நிரப்புகின்றது. எனவே இந்த விழா காலத்திலே நாம் ஆசீராலும் அருளாலும் நிரப்பப்படுகின்றோம் என்ற நம்பிக்கையோடு இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியிலே பங்கு வருவோம். அதன் தொடக்கமாக தூய ஆவி பாடலை பாடுவோம். ஆண்டோடு பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமா. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலராகி புனித சூசேப்பரின் திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடி உயர உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகத்தை நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களிலே கொடியை காண்போர் அனைவரும் உன் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் புனித கன்னிமரியாளையும் எம்முடைய பாதுகாவலராகிய புனித சூசேப்பரையும் நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களுக்கு
பெற்றோர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியாவை இறைவனின் தாயாரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியினுடைய ஆசீர் இந்த கொடியின் மீதும் இங்கே குடிமீர்க்கும் அனைவர் மீதும் இறங்கி என்றென்றும் தங்குவதாக. பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோம். தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் மடிதான் மோட்சம் நம் இயேசுவை தொழுதிடுவோம். அவள் சேயின் மடிதான் மோட்சம் நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோம். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவாள். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவாள். அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மை வழியில் நாம் நடப்போம். தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோம். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. மூலமான மகனை நடமாட வைத்தார். கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். மூலமான மகனை நடமாட
அதை கொடுங்கல
பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று எங்களை மீட்டருளும், எல்லாரையும் உலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அதிதூதரான புனித மிக்கேலே, தேவதூதர்களான ஜீஷ்ட கப்ரியேலே, ரஃபேலே, அப்போஸ்தலரான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, பிதாவாகிய அஜீஷ்ட சுசையப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட 53 மணி ஜெபத்தையும் அஜீஷ்ட தேவ மாதாவின் திரு பாதத்திலே பாத காணிக்கையாக வைத்துக் கொள்ள மன்றாடி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாய் கூடி வந்தோம். உம்முடைய உபகார சகாயங்களில் உமது உதவியை மன்றாடி இருந்து கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதனை தருணம். கன்னியர்களுடைய ராசியான கன்னிகையின் தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்து நிற்கிறோம். பெருமூச்சறிந்த அடைந்த பாவியாகிய நாம் உதயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, மன்றாடை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தரிடம் தாயே. ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் பவித்த அஜிஷ்ட கன்னிமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாய் மூடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களுக்காய் உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ள. ஜென்ம பாவம் இல்லாமல் பவித்த அஜிஷ்ட கன்னிமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாய் மூடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களுக்காய் உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ள. ஜென்ம பாவம் இல்லாமல் பவித்த அஜிஷ்ட கன்னிமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாய் மூடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களுக்காய் உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ள. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும்
இயேசு கிறிஸ்துநாதர் தமது விலைமதியா திருரத்தத்தால் சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரே கிருபையாய் பார்க்கவும் எங்கள் இக்கட்டிலே உமது பலமுள்ள உதவியால் துணையாய் இருக்கவும் உம்மை மன்றாடுகிறோம். ஓ திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கைத்தாதையே, இயேசு கிறிஸ்துநாதர் தம் விரலாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்திரளும். ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் இல்லாதபடி எங்களை காப்பாற்றும். ஓ எங்களை பாதுகாத்திரும்படி மேலான வல்லமையுள்ளவரே, நரக சத்துருக்களோடு நாங்கள் செய்யும் யுத்தத்திலே நீர் விண்ணுலக அறையிலிருந்து கிருபையாய் எங்களை பார்த்து துணையாய் வருவீராக. திவ்ய பாலகன் முன்னால் சாவின் ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி தேவர் இரவிடம் ஏதுவாய் இருந்தீரோ, அவ்விதமே இறைவனுடைய திருச்சபையையும் பசாசின் வரையிலும் எவ்வித ஆபத்திலிருந்து பாதுகாத்திரலும். உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருக்க கடவது. உமது புண்ணிய மாதிரிகையாலும் உடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் புனிதராய் வாழ்ந்து பக்தியாய் மறித்து பரகதியின் முடிவில்லா பாக்கியம் பெற்று வாழும்படி கிருபை செய்ய உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென்.
இறை வார்த்தைக்காக எழுந்திருப்போம். எல்லாமல்ல இறைவா, உமது நற்செய்தியை நான் தகுதியுடன் எடுத்துரைக்குமாறு நீரின் உதடுகளையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்தியருளும். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10. ஆண்டவருடைய வார்த்தைகள் 38 முதல் 42 முடிய. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10. ஆண்டவருடைய வார்த்தைகள் 38 முதல் 42 முடிய. அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தமது வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்லுவதை கேட்டுக் கொண்டிருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்லுவதை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் திருக்கொடியேற்ற திருவிழா நல்வாழ்த்துகளையும் இறை ஆசீர்வாதங்களையும் உங்கள் பங்கு தந்தை மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய இறைவனியாளர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். புனித வளனார் தம் வளர்ப்பு மகனை எந்த கரைசனையோடு எந்த அர்ப்பணிப்போடு அவரை கவனித்துக் கொண்டாரோ, அவரை வளர்த்து கொண்டாரோ, தச்சனின் மகன்தானே என்று எளிதாக சமூகம் பேசிய பொழுதும், மிகவும் ஏழ்மையான முறை பேசிய பொழுதும் அதை அவமானமாக கருதாமல், என் தந்தை, என் வளர்ப்பு தந்தை என்ன குறை வைத்தான்? நீதிமானாக வாழ்ந்தார், நீதிமானாகவே வளர்த்தெடுத்திருக்கிறார். கடவுளின் நெறியில் நிலைத்து நின்றார், கடவுளின் நெறியில் என்னை நிலைக்க வைத்திருக்கிறார் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த தந்தை நமக்கு மாபெரும் முன்மாதிரியாக தந்து நமது ஊருக்கு அருமையான அற்புதமான ஒரு புனிதராக பாதுகாவலராக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை மிக்க பரிந்துரை உங்களுக்கு எல்லா நலன்களையும் எல்லா வளங்களையும் இந்த நாட்களிலும் வருகிற நாட்களிலும் தர வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நமது புனிதமிகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2025 ஜூபிலியாக கொண்டாட செய்து எதிர்நோக்கி மக்களாக, எதிர்நோக்கி திருப்பயணிகளாக நாம் இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை சிந்திக்க தந்திருக்கிறார்கள். எதிர்நோக்கு ஒரு பொழுதுமே ஏமாற்றம் தராது. அப்படி என்றால் 2025 எதிர்நோக்கி திருப்பயணிகளாக நாம் இருக்க போகிறோம் என்று சொல்லுகிறார் என்றால், நாம் இறைவனுடைய ஆசீரை, இறைவன் தரக்கூடிய நல்வாழ்வை எதிர்நோக்கி இருக்கிறோம். அது ஒரு பொழுதுமே நமக்கு ஏமாற்றம் தராது. இறைவனை எதற்காக நம்புகிறீர்களோ, இறைவனை எதற்காக வழிபடுகிறீர்களோ, இறைவனை எதற்காக வாழ்வாக்கி கொண்டிருக்கிறீர்களோ, இறைவனை எதற்காக அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அவையெல்லாம் ஏமாற்றம் தராமல் நிறைவேறும் என்ற அடிப்படையில இந்த எதிர்நோக்கி பயணிகளாக தொடர்ந்து நம்பிக்கையிலே நம்மை புதுப்பித்து
நல்ல இறைமக்களாக நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பை தருகிறார். அந்த 2025ஆம் ஆண்டு ஜூபிலியை கொண்டாடுவதனுடைய முன் தயாரிப்பாக முந்தைய ஆண்டாம் இந்த 2024 இறைவேண்டலின் ஆண்டாக நமக்கு தந்திருக்கிறார். எதிர்நோக்குக்கும் இறைவேண்டலுக்கும் ஒரு தொப்புள் கொடி உறவு உண்டு. இறைவேண்டல் செய்கின்ற பொழுது எதிர்நோக்கு ஏற்படுகிறது. எதிர்நோக்கின் வழியாக எல்லாவற்றையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். எனவேதான் ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுப்பார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஜெபத்தில் நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள், பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொல்லுகின்றார். எனவே 2025ஆம் ஆண்டு ஜூபிலியிலே நாம் எதிர்நோக்கி மக்களாக திருப்பயணிகளாக ஆண்டவரை எதிர்நோக்கி இருந்தோமே, எவற்றையெல்லாம் நம்பி இருந்தோமோ, எவற்றையெல்லாம் எதிர்நோக்கி இருந்தோமோ அத்தனையும் இந்த 2024ஆம் ஆண்டு இறைவேண்டலின் ஆண்டிலே பெற்றுக்கொள்வோம். அதனுடைய தயாரிப்பாக இந்த ஆண்டு இறைவேண்டலின் ஆண்டாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த அருமையான ஊரிலே 10 தலைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நமது பாதுகாவலர் தந்தை சூசையோடு இணைத்து சூசை வழியில் இறை வேண்டல் என்பது இறை குரலுக்கு செவிமடுப்பது என்ற சிந்தனையில் இருக்கிறோம். எனவேதான் இந்த நற்செய்தியை பாருங்கள், இறை வேண்டல் என்பது ஆண்டவனுக்கு செவிமடுப்பது. அது நல்லது, அதை மரியாள் மேற்கொண்டார். அது நல்ல பங்காகவே நான் கருதுகிறேன். நல்லதை உங்களிடமிருந்து ஒருவரும் எடுத்து விட மாட்டார். தீயதையும் அரைகுறையும் ஆண்டவர் எடுப்பாரே தவிர நல்லதையும் சிறந்ததையும் உயர்ந்ததையும் நம்மிடமிருந்து எடுத்துக் கொள்ளாத கடவுள். எனவே மிகச்சிறந்த பங்கு இறைவேண்டல் என்ற ஒரு பங்கை, ஆண்டவனுக்கு செவி சாய்க்கக்கூடிய பங்கை, ஆண்டவனின் குரலுக்கு செவிமடுக்கக்கூடிய அந்த மரியாவின் பங்கை நாம் ஒரு பொழுதுமே எடுக்க மாட்டோம். அவள் பேறு பெற்றவளாக இருப்பாள் என்று சொல்லுகிற பொழுது இறைவேண்டல் என்பது ஆண்டவருக்கு பிடித்தமானது. இறைகுரலுக்கு செவிமடுப்பதுதான் இறைவேண்டல். அத்தகைய இறைவன் இயேசுவுக்கு செவிமடுப்பது சிறந்த பங்கு. அந்த பங்கை நாம் பெற்றுள்ளதான் இந்த 10 நாட்கள் தந்தை சூசையுடைய வழியில அவர் எப்படி செவி சாய்த்தார், அவர் எப்படி மகிமைப்படுத்தப்பட்டார், அவர் எப்படி உயர்ந்து இருக்கிறார், அவரை போல நாம் எப்படி உயர்த்தப்படுவோம், மேன்மைப்படுத்தப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம் என்ற சிந்தனையில் இந்த நாளில நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இறை வேண்டல் அருமையான ஒரு பண்பு, அருமையான ஒரு வாழ்க்கை நிகழ்வு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பானவர்களே, இறைவேண்டலுடைய சக்தி என்ன என்பதை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்கிறேன். 2வது உலகப் போரின் போது நாம் அனைவரும் அறிவோம், இந்த ஹிட்லர், ஜெர்மனியுடைய ஹிட்லர் எப்படி யூதர்களை எல்லாம் வதைத்தான் என்பது நமக்கு தெரியும். சித்திரவதை முகாம்களை உருவாக்கி கொடிய துன்பங்களை எல்லாம் கொடுத்து கொடூரமான தீமைகளை எல்லாம் அனுப்பி அவர்களை கொடுமைப்படுத்தி கொல்லுவதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார். அன்பானவர்களே, அவருடைய அந்த சித்திரவதை முகாம்களில் உயிரோடு இருப்பதே, உயிரை காத்துக் கொள்வதே, மூச்சு விட்டுக் கொண்டிருப்பதே மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய கொடுமை. அப்படி என்றால் இழைக்கப்பட்ட தீமைகள், அனுபவித்த இன்னல்கள், துன்பங்கள் எவ்வளவு பயங்கரமானவை என்றால் நம்மால் ஒரு கணம் சிந்தித்து கூட பார்க்க முடியாத நிலை வரலாறு பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அவர் அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளை எல்லாம் அவர் ஒரு புத்தகத்தில் வெளியிடுகின்றார். அந்த புத்தகத்தின் பெயர் மேன் சர்ச்சிங் ஃபார் மீனிங். மனிதன் என்பவன் அர்த்தங்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான் என்ற ஒரு புத்தகத்துல அவர் அந்த சித்திரவதை முகாமில் இருந்தார். அங்கே அனுபவித்த நிகழ்வுகளை எல்லாம் அவர் பதிவு செய்திருக்கிறார். அதில் பார்த்த ஒரு நிகழ்வு, அன்பானவர்களே, உடல் வலிமை கொண்ட மக்கள் அவர்கள் இந்த துன்பங்களை எல்லாம் பார்க்க முடியாமல், அனுபவிக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஹிட்லர் கொலை செய்வதை விட, ஹிட்லருடைய அந்த சித்திரவதை முகாம் சாகடிப்பதை விட பயந்து செத்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் பயந்து தற்கொலை செய்து கொண்டவர்கள் அனைவருமே உடல் வலிமையானவர்கள். எல்லாருமே சொல்ல போனால் பாடி பில்டர்ஸ் போன்று காணப்பட்டவர்கள், மசில் முறுக்குகளில் அதீத நம்பிக்கை வைத்தவர்கள், நோயென்னை நாடாது, துன்பமும் தீமையின் உடலை தீண்டாது என்று நம்பியவர்கள். அவர்கள் தான் முந்தி கொண்டே தற்கொலை
தற்கொலை செய்து வாழ்க்கை முடித்து கொண்டார்கள். ஆனால் என்னை கொண்டு நோஞ்சான்கள் எல்லாம் உடல் வலிமையோடு இருந்தார்கள், உயிரோடு இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. அவர்களை கண்ட தீமைகளும் கொலைகளும் சித்திரவதை முகாமும் எந்த ஒரு அச்சத்தை உருவாக்கவில்லை. இது விக்டர் பிராங்கலுக்கு ஒரு ஆழமான சிந்தனை உருவாக்கியது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் பலசாலிகள் வலிமையானவர்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்? சாதாரண மெலிந்தவர்கள் உடல் நலிந்தவர்கள் எல்லாம் உயிர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று ஆய்வு மேற்கொண்டார். அந்த ஆய்விலே கண்டுபிடித்தது என்ன தெரியுமா? இந்த உடல் நலமற்றவர்கள், உடல் நலிந்தவர்கள், மெலிந்தவர்கள் எல்லாம் தங்களை ஜெபத்திலே, தங்களை இறைவேண்டையிலே உறுதியாக வைத்துக் கொண்டார்கள். துன்பத்தை, இன்னலை, அவமானத்தை, அழுகையை, கண்ணீரை, சாவை, கொலையை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கொடுத்தது இறைவேண்டல். எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கொடுத்தது அவர்களுடைய ஜெப வாழ்வு என்பதை சுட்டி காட்டுகின்றார். ஆமன்பானவர்களே, இறைவேண்டல் செய்யக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய பழக்கமுள்ள யூதர்கள் தப்பித்து உழைத்தார்கள், இறுதியிலே உயிரோடு வெளிவந்தார்கள். ஜெபிக்காமல் தங்கள் வலிமையிலே, தங்கள் உடலிலே, தங்கள் தசைநார் உறுப்புகளிலே நம்பிக்கை வைத்தவர்கள் மாண்டு போனார்கள், தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற வரலாற்று பதிவு செய்கிறார். நீங்கள் பேதுருவை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் முழுக்க முழுக்க அவர் தன்னிலை முதலில் நம்பிக்கை வைத்தவர் தான். எனது கடல் தொழில், எனது திறமை எந்த காலகட்டத்தில், கடலின் எந்த பகுதியில், எந்த வழி போட்டால் எந்த மீன் கிடைக்கும் என்பது துல்லியமாக அறிந்தவர். எனவேதான் ஆண்டவர் இயேசுவிடம், பிள்ளைகளே மீன் கிடைக்கவில்லையா என்று கேட்ட பொழுது இரவு முழுவதும் உழைத்தோம் ஆண்டவரே, ஒரு சிறு பாடு கூட கிடைக்கவில்லை என்று சொல்லுகிற வண்ணம் ஏமாந்து போனவரான் என்றார். வலது பக்கமாக வலை வீசுங்கள் கிடைக்கும் என்று சொல்லுகிற பொழுது வலை வெளியே மீன் கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தன் மீது அசாத்திய நம்பிக்கை கொண்டவர் இந்த பேதுரு. ஆண்டவரே, உம்மை மறுதலிப்பதை விட சாவேன் என்று ஆணித்தரமாக சொன்னார். பொழுது ஆண்டவர், சேவல் கூவும் முன் நீ மும்முறை என்னை மறுதலிப்பா என்று சொல்லுகிற வண்ணம் தன் மீது சாத்தியமான நம்பிக்கை கொண்டவர் இந்த பேதுருவாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நிறைய மனிதர்கள் தங்களிலே நம்பிக்கை வைப்பதில் உடல் பலத்தில் நம்பிக்கை வைக்கிறார்கள். நிறைய மனிதர்கள் தங்கள் அறிவு பலத்தில் நம்பிக்கை வைக்கிறார்கள். நிறைய மனிதர்கள் தங்கள் பணத்தில், பலத்தில் நம்பிக்கை வைக்கின்றார்கள். விவிலிய வரலாறு சொல்லுகிறது, மிகச்சிறந்த தேரோட்டிகளை பார்வோன் அனுப்பி இஸ்ராயேல் மக்களை மடக்கி பிடிக்க நினைத்தான். உடல் வலிமை கொண்ட தேரோட்டிகள் அனைவருமே அந்த செங்கடலில அமிழ்த்தப்பட்டார்கள். இறைவார்த்தை சொல்லுகிறது, அம்மிக்கல் கடலில் மூழ்கடிப்பது போல இந்த தேரோட்டிகள், வலிமையான தேரோட்டிகளை ஆண்டவர் மூழ்கடித்தார் என்று பார்க்கிறோம். நிறைய மனிதர்கள் அறிவு பலத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். எனவேதான் பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் தங்கள் அறிவில் நம்பிக்கை வைத்து இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி பணம் கொடுக்க வைத்தார்கள். இன்று வரை இன்னும் பல யூதர்கள் இயேசுவை நம்பாமல் இருப்பதற்கான காரணம் இந்த பதத்தி. இருப்பினும் உலகத்திலே கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்ற நம்பிக்கை நாளும் மேடையாக வளர்ந்து கொண்டு உறுதியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. எனவே பரிசேயர்கள், சதுசேயர்கள், தலைமை குருக்களுடைய அறிவு பலம் தோற்கடிக்கப்பட்டது என்பதுதான் உயிர்த்தெழுதலின் மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அது சார்ந்து பகர்கிறது. நிறைய மனிதர்கள் பணபலத்தின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வரலாறு சொல்லுகிறது, விவிலியத்தில் பார்க்கிறோம், இந்த நாமான் என்ற சீரிய நாட்டு படைத்தளபதி இந்த தொழுநோயால் பீடிக்கப்பட்ட பொழுது அவன் குணமாக்கப்படுகிறான். எளிதான முறையில் குணமாக்கப்படுகிறான். யோர்தான் நதியிலே மூழ்கி எழச் சொல்லுகின்றார் இறைவாக்கினர் எலிசா. அவன் மூழ்கி எழுப்புகிறான். அருமையான ஒரு நலம் கிடைக்கிறது. எனவே எத்தனை மருந்துகளை பார்த்திருக்கிறேன், எத்தனை மருத்துவர்களை சந்தித்திருக்கிறேன், எனக்கு நாட்டில் எத்தனை ஏரிகளையும் குளங்களையும் நான் மூழ்கி இருக்கிறேன். இத்தனை அருமையான சிறுவிளை போன்ற மேனி உடல் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி பொன்னும் பொருளும் பரிசும் அங்கே எலிசா இறைவாக்கினர் கொடுக்கிறார். அதை தவிர்த்து விடுகிறார். இந்த மனவம் எனக்கு தேவையில்லை, என் கடவுளோடு உள்ள உறவு இறைவனின் வழியாக தான் இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அங்கே அதை தவிர்க்கின்ற பொழுது எலிசா இறைவாக்கினுடைய அந்த பணியாளன் குறுக்கே
சென்று அந்த காணிக்கைகளை வாங்கி வர எலிசா இறைவாக்கினர் தன்னுடைய உடன்பணியாளனை அதே தொழுநோயால் பீடிக்க தண்டித்தார் என்பது விவிலிய வரலாறு. இத்தனை பலங்களும் வரலாற்றிலே தோற்று போயிருக்கின்றன. வரலாற்றிலே தோற்று போகாத ஒரு பலம் உண்டு என்றால் அது ஜெபத்தின் பலம், அது இறைவேண்டலின் பலமாக இருக்கிறது. எனவேதான் உயிர் தாண்டவரை சந்தித்த பிற்பாடு பேதுரு முழுக்க முழுக்க ஜெபத்தின் வழியாக கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறார், உயிர் தாண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றார். எனவே நடந்த நிகழ்வுகளை பாருங்கள், அதன் பின்னர் நடந்த மாற்றங்களை பாருங்கள். திருத்தூதர் மணி 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நடக்க முடியாத ஒரு முடவன் அழகாய் என்னும் ஆளிலே அங்கு இருந்த பொழுது அந்த வாசலில் இருந்தவனை இந்த பேதுரு பொன்னோ பொருளோ என்னிடம் இல்லை, சொல்ல போனால் ஒன்றுமே இல்லை, ஆனால் என்னிடம் இருக்கக்கூடிய உயிர் தாண்டவர் நாசரேத்து இயேசு பேர் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து நட என்று சொன்னவுடன் முடவன் அங்கு எகிரி குதித்தான், மான் கன்றுக்குட்டி போல துள்ளி திரிந்தான் என்று இறைவார்த்தை சொல்லுகிறார். எந்த தலைமைச் சங்கம் அடுத்த டார்கெட் நாம் தான் என்பதை உணர்ந்து அதை மூடி அறையிருந்தார்களோ அதே தலைமைச் சங்கத்துக்கு முன்பாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமா, உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? நீங்கள் யூதர்கள் தானே, ஷெமா இஸ்மாயில் என்று உங்களுக்கு தெரியுமே, இஸ்ராயேலே கடவுளுக்கு கீழ்ப்படி, கடவுளுக்கு செவிமடு. அப்படி என்றால் நாங்கள் செவிசாய்ப்பது போல நீங்களும் கடவுளுக்கு செவிசாய்க்க வேண்டும் அல்லவா என்பதை சொல்லாமல் சொல்லக்கூடிய ஞானம், சொல்லாமல் சொல்லக்கூடிய திறன் இந்த பேதுருக்கு எங்கிருந்து வந்தது? அது ஜெபத்தின் வலிமையினால் வந்ததை தவிர வேறு ஒன்றுமே வரவில்லை. எத்தனை ஆண்டுகளாக சாதாரண ஒரு படிக்காதவன், சாதாரண ஒரு கடல் தொழிலை செய்தவன், அவன் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இதுவரையிலே அழித்தொழிக்கப்பட முடியாத ஒரு நிறுவனம் புனித கத்தோலிக்க திரு அவை, இதுவரை நலிவுகளையும் சுழிவுகளையும் தளர்வுகளையும் சந்திக்காத ஒரு நிறுவனம் புனித கத்தோலிக்க திரு அவை நிலைத்து நிற்கிறது என்றால், ஆன்மாக்களை வென்றெடுத்து கொண்டிருக்கிறது என்றால் சிறந்த நிறுவனம் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் பாராட்டப்படுகிறது. எங்கள் நாட்டில் சூரியன் மறையாது என்று சொன்ன பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இல்லாத பொழுது இன்னும் அதற்கு முன்னதாக உருவாக்கப்பட்ட கத்தோலிக்க திரு அவை நிலைத்து நிற்கிறது என்றால் ஒரு பேதுருடைய தலைமைதானே, ஒரு பேதுருடைய வழிநடத்துதல் தானே. அந்த திறமை, அந்த ஆற்றல் எங்கிருந்து வந்தது? உயிர் தாண்டவருடைய அந்த ஜெபத்தினால் வந்தது. எனவேதான் திருத்தூதர் மணி 3ஆம் அதிகாரம் 1 சொல்லுகிறது, அன்று நாள் அதே 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் இறைவேண்டல் செய்வதற்காக ஆலயத்திற்கு சென்றார்கள். அப்பொழுதுதான் முடவனை இந்த பேதுரு எழுந்து நடக்க வைக்கின்றார். எனவே மிகச்சிறந்த ஒரு பலம் இறைவேண்டல். நம்மை தோற்கடிக்காத, நம்மை ஏமாற்றாத, நம்மை வீழ்த்தாத ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் அன்பானவர்களே, அது கட்டாயம் இறைவேண்டல் தரக்கூடிய ஒரு ஆற்றலாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த இறைவேண்டல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நமக்கு தேவைப்படுவதாக இருக்கிறது. எனவேதான் எதிர்பார்ப்புகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தூய ஆவியினுடைய தூண்டுதலால், உந்துதலால் மிக கச்சிதமாக கணித்து அது முந்தைய ஆண்டை நமக்கு 2024ஆம் ஆண்டை இறைவேண்டலின் ஆண்டாக நமக்கு தந்திருக்கின்றார். இந்த இறைவேண்டல் என்பது நமது தலைமை சொல்வது போல கடவுளின் குரலுக்கு செவிமடுப்பதாக இருக்கிறது. கடவுளின் குரல் என்றால் என்ன? இறை வார்த்தை. கடவுள் பேசிய வார்த்தைகள், குரலாக வந்தவைகள் இறை வார்த்தையாக இருக்கின்றன. அன்பானவர்களே, இந்த இறை வார்த்தையை விவிலியம் ஒரு விதைக்கு ஒப்பிடுகிறது. விதை போன்ற ஓமையில பார்க்கிறோம். அதில் நாம் அறிந்து கொள்ளக்கூடியது என்ன? இந்த உலகிலேயே படைப்பின் தொடக்கத்திலிருந்து இன்று வரை நல்ல நிலம் என்று ஒரு இடம் கிடையவே கிடையாது. மாறாக பாறை நிலம் உண்டு, பாறை நிலம் உண்டு, முட்செடி நிலம் உண்டு. ஆனால் 3 நிலங்களும் நாளும் நாளுமாக வளர்ந்து பக்குவப்படுத்தப்பட்டதுதான் நல்ல நிலம். ஒரு விவசாயி கேட்டு பாருங்கள், அவன் விவசாயம் செய்யக்கூடிய நிலம் அவன் தொடக்கத்திலிருந்தே நல்ல நிலமாக கொடுக்கப்பட்டதா? உழவில்லையா, கிளறவில்லையா, பண்படுத்தவில்லையா, செம்மைப்படுத்தவில்லையா? எனவே எல்லா நிலங்களும் பாறை நிலங்கள் தான், எல்லா நிலங்களும் பாறை நிலங்கள் தான், எல்லா நிலங்களும் முட்செடி நிலங்கள் தான். ஆனால் அவையெல்லாம் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரே காரணத்திற்காக விளைச்சலின் நிலமாக, விளை நிலமாக, விவசாயிகளுடைய நிலமாக மாறி இருக்கிறது. அதுபோல
எந்த ஒரு மனிதனும் பிறப்புல உன்னதமானவன் கிடையாது. எந்த ஒரு மனிதனும் பிறப்புல நல்லவன் கிடையாது. எந்த ஒரு மனிதனும் அவன் சிறந்தவன் கிடையாது. எந்த ஒரு மனிதனும் பிறப்புல உயர்ந்தவன் கிடையாது. சிறந்தவனாக, உயர்ந்தவனாக, நல்லவனாக, வல்லவனாக அவன் உருவாக்கப்படுகிறான். அவன் வளர்ச்சியில, காலப்போக்கில, சமூக ஓட்டத்துல, வாழ்க்கை ஓட்டத்துல உருவாக்கப்படுகிறான். அவ்வாறு எப்படி ஒரு இறைவார்த்தை சாதாரண ஒரு நிலை, ஒரு விதை சாதாரண ஒரு நிலத்தை நல்ல நிலமாக மாற்றுவது போல இறைவார்த்தை தான் சாதாரணமாக, சாமானியனாக, மோசமானவனாக, தீயவனாக இருக்கக்கூடியவனை நல்லவனாக, வல்லவனாக, சிறந்தவனாக, உயர்ந்தவனாக, மனிதர்களின் மாணிக்கங்களாக, மகான்களாக, புனிதர்களாக உருவாக்குகிறது என்றால் அந்த இறைவார்த்தை தான் இறைகுரல். அந்த இறைகுரலை கேட்பதுதான், அந்த இறைகுரலுக்கு செவிமடுப்பதுதான் இறைவேண்டல். அதை மரியா செய்தாள், ஆண்டவரால் பாராட்டப்பட்டாள் என்று சொன்னால் அது முற்றிலும் உண்மையாக இருக்கிறது. எனவே இறைவார்த்தை நம்மை பலம் தருவதற்கு அனுமதிக்கின்ற பொழுது அதனுடைய பலத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். இறைவார்த்தை என்பது ஒரு விதை மட்டுமல்ல. இறைவார்த்தை சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது, இறைவார்த்தை என்பது ஒரு ஆயுதம். எனவே நாம் பார்க்கிறோம் எபிரேயர் 4:12 இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த ஊரிய வாழ் இந்த இறைவார்த்தை என்று சொல்லுகிறது. எரேமியா 23:29 இறைவார்த்தை என்பது சம்மட்டி என்று சொல்லுகிறது. எபேசியர் 6:17 இறைவார்த்தை என்பது ஒரு போர் வாழ். எனவே கடவுளின் குரல் இறைவார்த்தை, கடவுளின் குரல் தான் இறைவேண்டல். இறைவேண்டல் என்பது கடவுளின் குரலுக்கு செவிமடுப்பது. அது நம்மை மேன்மையாக்குகிறது, அது நம்மை சிறந்தவர்களாக்குகிறது, அது நம்மை உயர்ந்தவர்களாக்குகிறது என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அன்னை மரியாள் இறைவனை பெற்றெடுத்து விட்டு தன்னுடைய பணி முடித்து விட்டது என்று இருந்திருக்கலாம். ஆனால் பெற்றெடுத்த தாயார் மட்டுமல்ல, இறைவனின் தாயாகவே இறுதி வரை கல்வாரி பலிவர் என்றால் இறைவார்த்தை சொல்லுகிறது. அன்னை மரியாள் இறைவார்த்தையை உள்ளத்தில் இருத்தி எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருந்தார். கடவுளை பெற்றெடுத்த தாய் என்ற ஒரு சாதாரண பெருமை அல்ல, கடவுளின் தாயாக இருந்தால் என்ற உச்சத்தை அடைவதற்கு இறைவார்த்தைக்கு செவிமடுத்து அதை சிந்தித்து வந்த அந்த இறைவேண்டல் என்றால் அது அன்னை மரியாவுக்கு சால பொருந்தும் என்பதை நாம் பார்க்கிறோம். The Way of a Pilgrim என்ற ஒரு புத்தகம், ஆங்கில புத்தகம். அந்த புத்தகம் தான் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை உலகம் முழுவதும் பரப்புவதற்கான ஒரு புத்தகமாக இருந்தது. The Way of a Pilgrim என்ற புத்தகத்தில் ஒரு திருப்பயணின் வழிபாதை என்பது அதனுடைய தமிழாக்கம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு காவல்துறை அதிகாரி குடிப்பழக்கத்தில் மூழ்கி கிடந்தவர், தன்னுடைய மாண்பை மெதுவாக இழந்து கொண்டிருந்தார், தன்னுடைய பதவியை, உயர் பதவியை மெதுவாக இழந்து கொண்டிருந்தார். இன்னும் சில நாட்களில் டிஸ்மிஸ் செய்யப்படுவார் என்ற நிலைக்கு வருகிறது. ஒரு குருவானவரை சந்திக்கிறார். அந்த குருவானவர் சொல்லுகிறார், எப்பொழுதெல்லாம் குடிக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கம், ஒரு பலவீனம் உங்களை தலைவிரித்தாடச் செய்கிறதோ அப்பொழுதெல்லாம் பைபிளை எடுத்து ஒரு அதிகாரம் வாசியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் அதை கடைபிடிக்கிறார். மாணவர்களை குடிப்பழக்கத்தை மெதுவாக நிறுத்துகிறார். இவ்வாறு அவர் குடிப்பழக்கத்தை நிறுத்தியதனால் இழந்து போன பெயர்களையும் நற்பெயர்களையும் மேன்மையையும் புகழையும் அவர் பெற்றுக் கொள்கிறார். தன் பதவியை தக்க வைத்துக் கொள்கிறார். சாதாரணமாக போய்கொண்டிருந்தவரை மீண்டும் உயர்நிலைக்கு உருவாக்கியது இறைவார்த்தை, இறைகுரல். அந்த இறைகுரலுக்கு செவிமடுப்பதுதான் இறைவேண்டல் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பானவர்களே, இந்த இறைவார்த்தை கீழ்த்தர மனநிலை உள்ளவைகளை எல்லாம் உயர்தர மனநிலை உள்ளவைகளாக உருவாக்குகிறது. கீழ்த்தர மனப்பான்மை உள்ளவைகளை எல்லாம் உயர்தர மனப்பான்மை உள்ளவைகளாக மாற்றுகிறது. விவிலியத்தில் ஒரு முரண்பாடு பார்க்கலாம். குறிப்பாக யோவான் நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்தில் இயேசுவை அரசனாக்க விரும்பிய மக்கள் சில நிமிடங்களிலே அந்த இயேசுவை விட்டு போய்விடுகிறார்கள். இயேசு அப்பத்தை பலிகை செய்கிறார். ஆகா, ஓஹோ, அருமை, அரசராக்கி விடுவோம் என்று எல்லாரும் முயற்சி செய்கிறார்கள். சில நிமிடங்களில் அவரை பின்பற்ற முடியாது என்று ஒதுக்கி விடுகிறார்கள். ஏன் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், இது மக்களுடைய நிலையற்ற மனநிலை, ஃபிட்னஸ் என்று சொல்வார்கள். அதை பிரதிபலித்தாலும் கூட அடிப்படை உண்மை என்ன? இயேசுவை
இறைவார்த்தைக்காக தேடிய மக்கள் அங்கே பசியில் மாண்டிவிடக் கூடாது, வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இயேசு அப்பத்தை பருகை செய்கிறார். அப்பத்தை பருகியதை அடிப்படையாக கொண்டு விட்டார்கள். இறைவார்த்தை மறந்து போனார்கள், இயேசுவை மறந்து போனார்கள். எனவே இயேசுவை நாம் இந்த உலகின் அரசராக்கி விட்டோம் என்றால் அமுத சுரபியாக மாறிவிடுவார். அட்சய பாத்திரம் போல எல்லா விதமான பொருளாதார தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி விடுவார். நம் ஆண்டவர் இயேசு பொருளாதார தேவைக்கு எதிரானவர் அல்ல. மனித வாழ்வுக்கு பொருளாதார தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவேதான் இறைவார்த்தை நாடி வந்த மக்கள் இறைவார்த்தைக்காக இருந்தார். கடவுளை நாடி வந்த மக்கள் கடவுளுக்காக இருந்தார். யார் உணவை பற்றி கவலைப்படுவது, யார் உறங்குவதை பற்றி கவலைப்படுவது, யார் உடுப்பதை பற்றி கவலைப்படுவது என்று இறைவார்த்தை புறக்கணித்து விடக் கூடாது, கடவுளை மறுத்து விடக் கூடாது என்பதற்காக தனக்காகவும் தன் இறைவார்த்தைக்காகவும் வரக்கூடிய மக்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக தான் அப்பங்களை பலுகை செய்தார். வானத்து பறவைகளுக்கு என் தந்தை என்ன குறை வைத்திருக்கிறார், வயல்வெளி மலர்களுக்கு என் தந்தை என்ன மேன்மை குறை வைத்திருக்கிறார், நீங்கள் கேட்பதற்கு முன்னமே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் உங்கள் தந்தை என்று சொன்ன தெய்வம். இறைவார்த்தை தான் முக்கியம், கடவுள் தான் முக்கியம் என்பதை உணர்த்துவதற்காக தான் அந்த புதுமையை செய்தார். ஆனால் மக்களுடைய பார்வை முழுக்க முழுக்க பொருளாதாரத்தில் விழுந்தது. எனவேதான் ஆண்டவர் பொருளாதாரத்திலிருந்து விலகி அவர் தனிமையான ஒரு இடத்திற்கு ஜெபிக்க சென்றார் என்று மக்களும் விலகுகிறார்கள், இயேசுவும் விலகி செல்கிறார். கடவுளை பொருளாதார தேவைக்காக மட்டுமே நாடக்கூடியவர்கள் ஒரு நாள் அவரை விட்டு விலகி போவார்கள், அவரும் ஒரு நாள் அவர்களை விட்டு விலகி போவார்கள். உங்களை எனக்கு தெரியவே தெரியாது என்று நான் சொல்லுவேன் என்பது நம் வாழ்க்கையிலே உறுதியாகிவிடக் கூடாது மாணவர்களே. எனவேதான் அப்பம் பலிய உடனே அவர் வானிலிருந்து இறங்கி வந்த உணவு என்று தன்னை சொல்லுகிறார். எனவே அவர் தொடர்ந்து சொல்கிற பொழுது தூய ஆவி வாழ்வு தருகிறார், ஊழியல்வோ ஒன்றிற்கு உதவாது என்று சொல்லுகிறார். ஊழியல் என்பது உணவுக்காகவும் உடைக்காகவும் பொருளாதாரத்திற்காக தேடி வருகிறீர்களே, அது ஒன்றுமே பயன்படாது. அது வாழ்வினுடைய ஒரு சிறு பகுதி தான். அதை நான் பார்த்துக் கொள்வேன், உங்களுக்கு தருவேன். அதை பெரிய பகுதியாக நினைத்து அதற்காக மட்டும் ஆண்டவரிடம் என்னிடம் வராதீர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். எனவேதான் அவர் சொல்லுகிறார், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வாழ்வு தரக்கூடிய ஆவியை வைத்திருக்கின்றன என்று சொல்லுகிறார். அதை பேதுரு உறுதி செய்கிறார். யாரிடம் போவோம் ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உங்களிடம் தானே இருக்கின்றன என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இறை வார்த்தை இறைவனின் குரல். அந்த குரலுக்கு செவிமடுப்பதுதான் இறைவேண்டல். அந்த இறைவேண்டல் எல்லா எதிர்பார்ப்புகளையும் ஏமாற்றாது, தங்கு தடையின்றி சிந்தாது சிதறாது நிறைவேற்றி தரும் என்பதை தான் இந்த நாள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நமது பாதுகாவலர் தந்தை வளனார் சுசை இறை வேண்டல அவர் நிலைத்திருந்தார். உறங்கும் போது கூட கடவுளை நோக்கி செபித்துக் கொண்டிருந்தாரே, என் மனைவி என்ன செய்வது, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கிறது, எந்த முடிவு எடுப்பது ஆண்டவரே என்று தன்னை முன்னிலைப்படுத்தாமல் இறைவனுடைய குரலுக்கு அமைதியான முறையிலே செவிமடுத்தார். எவ்வாறு அன்னை மரியாளை கணவன் அறியாமல் கருத்தாங்க வேண்டும் என்று சொன்ன அதே வானதூதர் கனவில் வந்து, உன் மனைவியை மரியாவை ஏற்றுவிட அஞ்ச வேண்டாம், அவர் கருத்தாங்கி இருப்பது தூய ஆவியார் தான் என்று சொல்லி அவரை வளர்ப்பு தந்தையாக, அன்னையினுடைய அன்பு கணவராக, நம் வங்கின் பாதுகாவலராக, கத்தோலிக்க திருவையில எல்லா வரங்களையும் ஒருவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அது தந்தை வளனார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல பல புண்ணியங்களுக்கு பாதுகாவலராக கொடுத்திருக்கிறார் என்றால் உயர்ந்து நிற்கிறார் அல்லவா, சிறந்து நிற்கிறார் அல்லவா, மேன்மையானவராக இருக்கிறார் அல்லவா. காரணம் இறை குரலுக்கு செவிமடுத்து அந்த இறை வேண்டலில் நிலைத்திருந்தார். நாமும் தந்தை வளனாரை போல, நம்முடைய விவிலிய மாந்தர்களை போல இறை குரல் என்னும் இறை வார்த்தைக்கு செவிமடுத்து அதுவே சிறந்த இறை வேண்டல், அதுதான் எல்லா எதிர்நோக்குகளையும் நமக்கு நிறைவேற்றி தரும் என்ற சிந்தனை வளர தொடர்ந்து இந்த வழிபாட்டில் மன்றாடுவோம். இறையாசி நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தந்தை வளனார் வழியாக நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமென்.
இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் திரு சகாய பிரியா, காட்ஃப்ரைட் ஜெரோ, சவேரியார் அன்பிய மக்கள் இவர்களுடைய குடும்ப நலன்களுக்காகவும் குழந்தைகளின் நலன்களுக்காகவும் தொழில் நல்ல முன்னேற்றம் அடையவும் மீன் தொழில் நல்ல முறையில் நடக்கவும் ஊரில் நல்ல மழை பெய்து செழிக்கவும் வெப்பத்தின் தாக்கம் குறையவும் இளையோருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும் திருமண வரம் கிடைக்கவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வெளியூர் வெளிநாட்டில் வேலை செய்யும் நம் ஊர் மக்களுக்காகவும் நோயினால் அவதிப்படுவோருக்காகவும் அவர்களுக்கு நல்ல குணம் கிடைக்கவும் நமது திரு தந்தையின் நல்கருத்துக்கள் நிறைவேறவும் நம் மறை மாவட்ட ஆயரின் நல்கருத்துக்கள் நிறைவேறவும் நம் பாங்கு தந்தையின் நல்கருத்துக்கள் நிறைவேறவும் நம் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதுமே என்றும் இருப்பதாக. ஆமென். ஒரு சில நிலைகள் ஆண்டவருக்கு முன்னதாக நம்மை தொடர்ந்து தாழ்த்தி நம்மொருவரின் உள்ளங்களையும் எழுப்புவோம். நம்மொருவரின் உள்ளங்களையும் ஆண்டவருக்காக உயர்த்துவோம். இது ஆசீர்வாதமான ஒரு நாள், அற்புதமான ஒரு நேரம். திருவிழாவின் முதல் நாள், திருக்கொடியேற்ற நாள். இந்த ஒரு நாள் முழுவதையும் ஆண்டவர் சிறப்பான விதத்தில் ஆசீர்வதித்திருப்பதற்காக நம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த ஒரு நாளை மட்டுமல்லாது வரக்கூடிய 10 நாட்களும் ஆண்டவரின் ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொருவரின் குடும்பத்தின் மீதும் தங்கும்படியாக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் கரங்களில் ஒப்புக் கொடுப்போம்.
ஆண்டவர் தாமே இந்த திருவிழாவை 10 நாட்களும் நம்மோடு தங்கும்படியாக, இந்த திருவிழாவை ஆண்டவர் தாமே பொறுப்பெடுக்கும்படியாக, இந்த திருவிழா ஆண்டவரை நம்முடைய விடுதலை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக, இந்த நாட்கள் ஆண்டவரை மேன்மைப்படுத்தக்கூடிய நாட்களாக மாறுபடியாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே இந்த ஒரு நாளிலே, இந்த முதல் நாளிலே மறைவுரையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறார். இறை வேண்டல் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவதாக, உயர்த்துவதாக இந்த முதல் நாளிலே ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். இந்த கொடியானது உயரை பறந்து கொண்டிருப்பதை போல எந்த ஒரு நபரெல்லாம் உத்தமமான உள்ளத்தோடு இறை வேண்டல் செய்கிறார்களோ அந்த பிள்ளைகளின் வாழ்வை அப்படியே ஆண்டவர் உயர்த்துவதாக நமக்கு வாக்களித்திருக்கிறார். ஆண்டவரின் காலடியில் அமர்ந்து ஜெபித்த மரியாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். ஆண்டவரை நம்பி அந்த ஆற்றிலே மூழ்கிய நாமானை ஆண்டவர் மகிமைப்படுத்தி குணப்படுத்தினார். அதே போல எந்த ஒரு நபரெல்லாம் ஆண்டவரை முழுமையாக நம்பினார்களோ, ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்களோ அந்த பிள்ளைகளின் வாழ்வை ஆண்டவர் மாற்றினார், மேன்மைப்படுத்தினார், உயர்த்தினார். நம்முடைய புனிதரை கூட அவர் மேன்மைப்படுத்தினார். எந்த ஒரு நாளிலே அவரை செல்ல பிள்ளைகளாகி நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எந்த ஒரு நாளிலே சிறப்பான விதத்திலே அவர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் இருக்கிறார். இந்த திருவிழாவின் 10 நாட்களும் என்னென்ன தேவைகளுக்காக, எந்தெந்த நபர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த திருவிழாவின் 10 நாட்களும் எந்தவித சிறு அசுபாவிகளோ, சண்டை சச்சரவுகளோ, எந்தவித மனஸ்தாபங்களோ, மன குழப்பங்களோ வராதபடிக்கு ஆண்டவர் ஒற்றுமையின் ஆவியினுடைய ஊர் முழுவதுமாய் அவர் பொழியும்படியாக நாம் ஜெபிப்போம். வரக்கூடிய நாட்கள் எந்த ஒரு நாளை போல ஆசீர்வாதத்தின் நாட்களாக, அக்களிப்பின் நாட்களாக மாறும்படியாக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் கரங்களில் ஒப்படைத்து ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்குவோம். நான் உம்மை விசுவாசி
மன்றாடுவோமாக. இறைவா, அவனுடைய ஆழத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உன் திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைவுடைய வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் திருவுடன் மீள அருள்வீராக. தந்தையாகிறோடு தூய ஆவியார் முன்னிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகின்றோம். அனைவருக்கும் இந்த முதல் நாள் விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். வந்திருக்கிற அனைத்து குருக்களின் சார்பாக, ஆலய நிர்வாகத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த கொடியேற்று நாளில் புனித சூசேப்பர் வழியாக நிறை ஆசீர், நிறை அருள் கிடைத்திட வேண்டும் என உங்களுக்காக ஜெபித்திருக்கின்றோம். இறைவன் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஏதோ இன்றைய நாளிலே இந்த முதல் நாளை சிறப்பிக்க தந்தையர்கள் மகிழ்வோடு இங்கே வருகை தந்து நம்முடைய விழாவை அருமையாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள். வெல் பிகன் இஸ் ஆஃப்டன், சிறப்பாக தொடங்கிவிட்டோம் என்றாலேயே பாதி முடிந்ததுதான்.
அந்த விதத்தில் இன்று சிறப்பாக தொடங்கி வைக்க முதுபெரும் தந்தை அருட்தந்தை OID ராஜன் அவர்கள் அழைக்கப்பட்ட பொழுது சிறப்பாக மகிழ்வோடு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். தந்தை எந்த இடத்திற்கு இந்த நாளிலே சிறப்பாக வருவதற்கு தகுதியுடையவர். 50 ஆண்டுகள் தன்னுடைய குருத்துவ வாழ்வை வாழ்ந்து 50வது பொன் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். குருத்துவ வாழ்விலே 50 ஆண்டுகள் என்பது அநேக பேருக்கு கிடைக்காமலே போயிருது. தந்தை அவர்கள் நல்ல திடத்தோடு இறைவன் கொடுத்த சுகத்தோடு தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை வாழ்த்த நாம் கடமைப்பட்டுள்ளோம். அதிலும் சிறப்பாக இந்த 50ஆம் ஆண்டு பொன்விழா ஆண்டிலே அவர்களை வாழ்த்த விரும்புகிறேன். இதோ இந்த நாளிலே தந்தை அவர்கள் எல்லா நிகழ்வுகளையும் நமக்கு சிறப்பாக செய்து கொடுத்து தலைமை ஏற்று கொடியேற்றி இந்த நற்கருணை ஆசிரியரையும் சிறப்பாக நடத்தி தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம் ஊர் சார்பாக அடுத்து அருட்தந்தை ஜார்ஜ் ஆலிவர் அவர்கள் காலையிலே திருப்பலி நிறைவேற்றினார்கள். அழைத்தேன், 2 வேளைகள் வர வேண்டும் என்றேன். ஏன் என்று காலையிலே சொன்னேன். அவர்கள் இந்த சிறப்பு ஆண்டு ஜெப ஆண்டுக்கு பொறுப்பாளராக மறை மாவட்டம் அவரை நியமித்திருக்கிறது. தென்பகுதியிலே அருங்கொடை இயக்கத்தின் பொறுப்பாளராக இருந்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாளுக்கு ஏற்ற நபர் இவர்தான். இந்த மைய கருத்தை நமக்கு எடுத்துரைக்க தகுதியுடையவர் என்ற விதத்தில் அவரை அழைத்தேன். அவரும் வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். சிறப்பான மறைவுரையை, சிறப்பான சிந்தனையை தந்து நம்மை தூண்டி எழுப்பி இருக்கிறார்கள். இந்த ஆண்டு எதற்காக, ஏன், திருச்சபை என்ன சொல்லுகின்றது, விவிலிய வரலாற்றில் என்ன நடந்தது என்பதையெல்லாம் நமக்கு அருமையாக சொல்லி நம்மை வாழ்த்தி இருக்கிறார்கள். தந்தையர்களுக்கு இந்த பொன்னாடையை நமது ஊர் நிர்வாகத்தின் சார்பாக அணிவித்து கொள்வோம். ஏற்கனவே தந்தை ஆலிவன் அவர்கள் காலையிலே சொன்னது போல நான் பள்ளிக்கூடத்திலே பங்கு தந்தையாக இருக்கின்ற பொழுது துணை பங்கு தந்தையாக இருந்து, உதவி பங்கு தந்தையாக இருந்து சிறப்பாக செயல்பட்டவர்கள். இப்பொழுது துறை குடியிருப்பிலே பங்கிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். துறை குடியிருப்பில் 5 ஆண்டுகள் அங்கு பங்கின் பொன்விழா, ஆலயத்தின் பொன்விழாவை நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது காவல் கிணற்றுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டிலே காவல் கிணறு பங்கு தந்தையாக செலவிருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து தந்தை SK மணி அவர்கள், கோயில் மணி தந்தை அவர்கள் சிறப்பாக பள்ளிகளில் கள்ளிகுளம் OLS மெட்ரிக் பள்ளியில் முதல்வராக, தாளாளராக இருந்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள். எடுத்த காரியத்தை நல்ல விதமாக செய்ய வேண்டும் என்று ஈடுபாட்டோடு ஆர்வத்தோடு செய்கிறவர்கள். இதோ இந்த நேரத்திலும் பள்ளியிலே பலவிதமான சிக்கல்கள் மத்தியிலே வந்தார். பள்ளி கட்டடம் சரியில்லை, பல்வேறு விதமான பிரச்சனைகள் என்ற நிலையிலும் கூட துணிவோடு எடுத்து அதை சிறப்பாக 2 ஆண்டுகள் நிறைவு செய்து 3வது ஆண்டையும் தொடங்கி இருக்கின்றார்கள். சிறப்பாக தந்தையவர்கள் ஆர்வமுடைய இளைஞர். ஏதோ இந்த நாளிலே இவர்கள் வந்து நம்மை மகிழ்வித்திருக்கிறார்கள். தந்தையவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நம்முடைய கரவொலி வழியாக தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து தந்தை சோசை மணி அவர்கள், எஸ் மணி. ஒருவர் SK மணி, இவர் S மணி. நமது அருகாமை பங்கிலிருந்து பங்கின் பங்கு தந்தையாக
சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் சேவியர்புரம் சிதம்பராபுரம் என்ற சேவியர்புரத்தின் பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு துடிப்புள்ள இளைஞர். மேலும் மருத்துவ பயிற்சியும் பெற்றவர். மக்களுக்கு பல்வேறு விதங்களிலே மருத்துவ உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறவர்கள். நானும் அவருடைய பேஷண்ட் தான். அப்பப்போ தேவைப்படும் பொழுது அவரிடம் சென்று உடலுக்கு தேவையான மசாஜ்கள் உண்டு, மசாஜ் பண்ணிக் கொள்வது உண்டு. பல்வேறு விதங்களிலே சிறப்பு மருத்துவராக இருந்து பயிற்சிகளை நன்றாக சிறப்பாக மக்களை குணப்படுத்தி கொண்டிருக்கின்றார். மேலும் பங்கின் பணியில் ஆர்வத்தோடு சிறப்பாக செயல்படுகின்றார்கள். தந்தையவர்களும் எப்பொழுதெல்லாம் அழைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எல்லா நாட்களுமே வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். தன் வந்து ஒத்துழைத்து உதவி செய்து, தம்பி கொஞ்சம் பார்த்துக்கங்க, எனக்கு நல்லா இல்லப்பா உடம்புன்னா சொன்னால் டோனாவூரில் திருநாள் நேரத்தில் எல்லாம் அவரை விட்டுச்சு, அதனால் ஒதுக்கிடுவேன், அதனால் வந்துடுவேன். இப்படிதான் இருந்த பல நேரங்களில். எனவே தந்தை அவர்கள் பக்கத்தில் இருக்கின்ற தம்பியுடையார் எதற்கு வஞ்ச வேண்டியதில்லை என்ற துணிவை தருகின்ற தந்தை மணி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே இப்பொழுது விழாவுக்கு பின் வயிற்றுக்கும் செவி எப்படும் என்பதற்கிணங்க நமக்கு விருந்து ஏற்பாடு செய்துள்ள சேவியர் அன்பரசி குடும்பத்தினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம், நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த காரியம் நல்ல விதமாக நடைபெறுவதற்கு உதவிய நண்பர்கள் நல் உள்ளம் படைத்தவர்கள் நமது ஊர் நிர்வாகத்தினர் எனும் பல தன்னார்வ தொண்டர்கள் பல்வேறு விதங்களிலே இந்த நாள் முழுவதுமே ஓடியாடி அலைந்தார்கள். அதற்கு முன்னால் பல பணிகள், ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது. ஆலயம் அருமையாக பெயிண்டிங் செய்யப்பட்டு சிறப்பாக இருக்கிறது. அந்த விதத்திலே ஊர் நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு அருமையாக தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்களோடு உடனிருந்து ஒத்துழைக்கின்ற நண்பர்கள் நன்கொடையாளர்கள், உதவியாளர்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நாங்கள் குருக்கள் அனைவரும் உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறோம். தந்தை ஒய்டி ராஜன் அவர்கள் 50 ஆண்டுகள் நமது மறை மாவட்டத்தில் சிறப்பு பணியாற்றி இருக்கிறார்கள் என்று கூறினேன். மறை மாவட்டத்தில் இளையோர் இயக்கம் தொடங்கப்பட்ட நாட்களிலே இளையோர் இயக்கத்தின் பொறுப்பாளராக, தேன்கூடு இயக்கத்தின் பொறுப்பாளராக, பார்வையற்றோர் பள்ளியின் பொறுப்பாளராக மற்றும் பள்ளிகளின் கண்காணிப்பாளராக மற்றும் பல பங்குகளிலும் கள்ளிக்குளத்திலே கடைசியிலே கள்ளிக்குளம் பங்கிலே இருந்து அங்கிருந்து ஊனமுற்றவர்களுக்கு, உடல் பலவீனமுற்றவர்களுக்கு பல்வேறு விதங்களிலே உதவிகளை செய்து சமூக சேவையில் ஈடுபட்டு கள்ளிக்குளம் அருகாமையிலே ஊனமுற்றோர் மறுவாழ்வு மையம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் எழுந்து நடக்க முடியாத பலர் நடக்கின்றார்கள் என்று 2 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனம் என்று பல விதங்களிலே பலருக்கும் உதவி செய்திருக்கிறார்கள். அதை பாராட்டி மத்திய அரசு, மாநில அரசு 2 அரசுகளுமே அவர்களுக்கு பட்டங்களை, பதக்கங்களை வழங்கி இருக்கிறது. சிறப்பான உயர்நிலையிலே அரசின் உயர்நிலை நிறுவனத்திலே சிறப்பான ஒரு இடம் வகித்த தந்தையவர்களுக்கு எங்கள் சார்பாக, தந்தையர்கள் சார்பாக இந்த 50ஆம் ஆண்டு பொன்விழா நாயகனுக்கு இந்த பொன்னாடையை சிறப்பாக போர்த்தி கௌரவிக்கின்றேன். மேலும் தந்தை ஜார்ஜ் அலிமன் அவர்களும் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாடுகின்ற பொழுது பல பொதுப்பணிகள், பல திருமணங்களுக்கு, பல விதவைகளுக்கு, பல கல்வி பயிலுகிறவர்களுக்கு தன்னுடைய பங்கிலே மட்டுமல்ல பக்கத்து பங்கிலே ஏழை எளியவர்கள் யார் எவர் என்று கண்டுகொண்டு பல விதங்களிலே உதவியவர்கள். நானும் அந்த ஜூபிலிக்கு சென்றிருந்தபடியினால் வரிசையாக வந்துகிட்டே இருந்தாங்க. என்ன ஏதோ உங்கள் ஊரில் அந்த ஊரான்னு பார்த்தா எல்லாம் சுற்றி உள்ள ஊர்களிலும் இருந்து வந்திருந்தார்கள்.
பல உதவிகளை அவர்கள் வாரி வழங்கினார்கள், மக்களிடமிருந்து பெற்று கொடுத்தார்கள். மக்கள் தயாராக இருந்தார்கள், அவர்களும் கொடுத்து உதவினார்கள். அந்த விதத்திலே சிறப்பாக தந்தையவர்கள் 50ஆம் ஆண்டை பங்கு 50ஆம் ஆண்டை சிறப்பாக கொண்டாடினார்கள். எனவே இரு தந்தைகளுக்குமே சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலை வழக்கம் போல 6 மணிக்கு 6:15 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். எனவே வந்து பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று போல ஒவ்வொரு நாளும் அனைத்து மக்களும் நேரத்தோடு வருகை தந்து ஒவ்வொரு நாள் நிகழ்விலும் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி கருத்துக்கள், நற்கருணை ஆசிரியருக்கான கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறவர்கள் என்னிடம் கொண்டு வந்து கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.
வடிவத்தினால்